கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 37ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும். ஆமேன். உயர் பதவியில் இருந்ததான ஒரு IAS அதிகாரி ஒருவருக்கு அவர் மிகவும் நேர்மையாளராகவும் உண்மையாளராகவும் லஞ்சம் வாங்காதவராகவும் இருந்ததினால் அநேகர் இவர் மீது பொறாமை கொண்டு இவருக்கு எதிராக செயல்பட்டதினால் கிடைக்க வேண்டிய சலுகைகள், பதவி உயர்வுகள் யாவற்றையும் தடை செய்து விட்டனர். அநீதி வெற்றி பெற்று விட்டது. சோர்ந்து போன இந்த IAS அதிகாரி பல நண்பர்கள் ஆலோசனைப்படி தனக்கு நீதி வேண்டி வழக்கும் தொடர்ந்தார். இதில் அநேக உண்மைகள் இவரிடம் காணப்பட்டாலும் சில பொய்கள் இடையிடையே வழக்கு சம்பந்தமாக இவரது வக்கீல் பொய் சொல்லுமாறு வலியுறுத்தினார். அப்பொழுது இந்த IAS அதிகாரி சொன்னது, எனக்கு நீதி வேண்டும் என்று பொய் கூட சொல்ல மாட்டேன். ஒரு டம்ளர் பாலில் ஒரு சொட்டு விஷம் கலந்தாலும் அனைத்து பாலுமே விஷமாக மாறிவிடுமே. மற்றும் நம் தாவீதின் வாழ்க்கை அனுபவத்தை குறித்து தியானிக்கும் போது, தாவீது இளம் வயதிலே சாமுவேல் தீர்க்கதரிசியால் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட போதிலும் சவுல் ராஜா தாவீதை கொலை செய்ய அலைந்தேடினான். அப்பொழுது தாவீது மலைகளிலும் குகையிலும் ஒளிந்து ஓடினான். சவுல் ராஜாவினால் ஏற்பட்ட அநேக துன்பங்களிலும் இன்னல்களிலும் சந்தோஷத்தோடு பொறுமையுடன் சகித்து கொண்டான். அதனால் தாவீதின் நீதி நியாயங்களின் வெளிச்சத்தைப் போல வெளிப்பட்டது ஒரு நாள். எனக்கு அன்பான நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, நம்முடைய சுய பலத்தினால் சுய நீதியினால் நீதி நியாயம் தீர்க்க போராடாமல் நம்மை நன்மை செய்து தீங்கு அனுபவிக்கும் போது சிலுவை போன்ற பாடுகளை அனைத்தும் கடைசியாக தாவீதை தேவன் உயர்த்தி கனப்படுத்தி தாவீதின் நீதி நியாயங்கள் யாவுமே ஒரு நாள் வெளிச்சத்தை போல மாறிவிட்டது. ஆமேன். God bless you.